சென்னை கொளத்தூர் கோயம்பேட்டில் 10 பேரை போதையில் வெட்டிய ரவுடி கும்பல் தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். ரவுடி கும்பலை பிடிக்க ராஜமங்கலம் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். ரவுடி கும்பலை பிடிக்க திருவண்ணாமலை, செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனிப்படைகள் விரைந்து வந்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூர் கோயம்பேட்டில் 10 பேரை போதையில் வெட்டிய ரவுடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ரவுடி கும்பலை பிடிக்க ராஜமங்கலம் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். ரவுடி கும்பலை பிடிக்க திருவண்ணாமலை, செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனிப்படைகள் விரைந்து வந்துள்ளன. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்ற மீது புழல், கொளத்தூர், ராஜமங்கலம் உள்ளிட்ட பள்ளிகள் 14 வழக்குகள் நிலவுகிறது. கணேசன் கோயம்பேடு ஆட்டோ தாண்டி ஆட்டோ ஓட்டுகிறார். நேற்று முன் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோவில் வந்த 6 நபர்கள் கணேசனை கொடூரமாக வெட்டியிருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் ரவுடி கணேசன் கோயம்பேட்டில் சேர்ந்த உணவுக்கு புகுந்த போது அந்த கும்பல் தொடர்ந்து வந்து அவரை வெட்டியிருக்கிறது. கணேசன் அரசு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கோயம்பேடு போலீசார் விசாரணை. கொளத்தூர் பகுதியில் இருந்த ரவுடி விக்கி என்ற மாசி என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து சம்பவத்தை ஈடுபட்டு தெரிய வந்திருக்கிறது. இதே போல கொளத்தூர் கிரிஜா நகரில் மாசி கார்த்திக் என்பவர் வந்திருக்கிறது. 7 பேரை அவர் வெட்டியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தப்பி ஓடிய விக்கி இதுவரை பிடிபடவில்லை. அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிசிடிவி காட்சியில் சர்வசாதாரணமாக தொடர்ச்சி ஒருவரை வெட்டக்கூடிய தகவல்கள் பதிவாகி இருக்கிறது. மட்டுமல்லாமல் கொளத்தூர் மற்றும் கோயம்பேட்டில் 10 பேரை வெட்டிய சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ராஜமங்கலம் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து அந்த கும்பலை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மற்றும் செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த கும்பலை தேடக்கூடிய பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய ரவுடியுடைய செல்போன் எண்ணை கைப்பற்றி அதனை ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.